ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நம்ம ஊரில் வந்துட்டு சரியான மழைங்க. அதனால் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்த மருதாணி கண்ணை வந்துட்டு வெட்டியாச்சுங்க. அதை காட்டுற பாருங்கள், குச்சி தான் இருக்குது, மரத்தை வந்து வெட்டியாச்சு. சுத்தமாக வந்துட்டு கரண்டே இல்லை. யூபிஎஸும் வந்துட்டு சார்ஜ் வந்து போயிருச்சு. கரண்ட் எப்போ வருது அப்படின்ட்டு தெரியலை. குட்டீஸ் 2 பேரும் இந்த இருக்காங்க. நான் வந்துட்டு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லேட்டாக தான் வந்துட்டு சமையல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு பக்கத்து முட்டை வந்து வெந்துட்டுருக்கு, ஒரு பக்கத்து சாதம் வந்துட்டு வெந்துட்டுருக்கு. வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை குழம்புக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம், ஒரு சைடு வந்து முட்டை வந்து வெந்துட்டுருக்கு. கிச்சன் காலையில் இவ்வளோ கன்றாவியாக இருக்குது. இனிமேல் தான் வந்துட்டு க்ளீன் பண்ணணும். மணி பார்த்தீங்க அப்படின்னா 8:05 ஆச்சு. இப்போ கடன்னு சமைச்சு கொண்டு போய் பிள்ளைங்கள ஸ்கூலில் விடணுங்க. நிறைய பேர் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட் வந்துட்டு நிறைய வந்து போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நான் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, பயங்கரமான சண்டைக்கார பொண்ணு, ப்ளஸ்ஸு கோவம் வரும், ப்ளஸ் தப்பு பண்ணால் பிடிக்காது, இந்த கரெக்டாக இருக்கணும், அதை நான் வந்துட்டு நினைப்பேன். ஆனால் பயங்கர கோவப்படுவேன். ஆனால் வந்துட்டு பயங்கரமான பாசமும் நான் தான். நிறைய பாசம், யார் பேசினாலுமே எல்லாரோடைய பாசமாக வந்து பேசுவேன். ப்ளஸ்ஸு அன்புக்கு அடிமை, அதிகாரத்துக்கு அடிமை கிடையாதுன்னா அந்த மாதிரி. ஹெட் வெயிட்டாக பண்ணால் நான் அதுக்கு மேலே ஹெட் வெயிட்டாக வந்துட்டு பண்ண மாட்டேன், விலகிடுவேன். எனக்கு ஹெட் வெயிட்டாக இருக்கிறது பிடிக்காது, சீன் போடுறது பிடிக்காது. அந்த மாதிரி எப்போவுமே இயல்பாக நம்ம ஆட்டுக்கு நம்ம எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் வந்துட்டு ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பயங்கரமான கேரக்டர்லாம் நான் வந்துட்டு கிடையாது. நீங்கள் கமெண்டில் வந்துட்டு களி ஊற்றி வச்சுருக்கீங்க, அதெல்லாம் வந்து எடுத்து தொடச்சிருங்க. அப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு நேற்று ஷார்ட்ஸில் வந்து நான் பேசியிருந்தேன். பேசினதுக்கு வந்துட்டு ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்து போட்டிருந்தீங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலை. அதனால் அவங்களுக்கு கீழே கமெண்ட்டில் வந்துட்டு தெரியலை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து அதுக்கு கீழே வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, வேறு எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா சரியான ஃபன்னாக வந்துட்டு இருந்துச்சு. கமெண்ட்டு போடுறதோடய கமெண்ட்டுக்குள்ளே கமெண்ட்டு ப்ளஸ் கமெண்ட்டுக்குள்ளே கமெண்ட் பண்ணி சண்டை வேறு நடக்குது. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஐயோ என்னடா அது இப்படிலாம் வந்து கமெண்ட்லாம் வந்து போட்டுட்ருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. ப்ளஸ்ஸு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பெஸ்ட்டு தான். ப்ளஸ் என்னோடய ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் நான் அவருக்கு பெஸ்ட்டு தான். ப்ளஸ்ஸு என்னை படைச்ச கடவுளுக்கு நான் வந்துட்டு பெஸ்ட்டு தான். யாருமே வந்துட்டு இங்கே வந்துட்டு 100% வந்துட்டு பர்ஃபெக்ட்டு அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளேயும் எல்லா விதமான இதுவும் இருக்க தான் செய்யும். இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, கடவுளை தவிர இங்கே யாருமே வந்துட்டு பர்ஃபெக்ட் வந்துட்டு கிடையாது 100%. அதனால் சொல்கிறேன், கோவம் இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும். நம்ம வந்து மனுஷன் தானே, நம்ம வந்து கடவுள் கிடையாது இல்லையா. ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு நான் அப்படி பேசணும்னு பேசலை, ஆனால் எப்படி அதை பேசினேன் எனக்கு அதை நினைக்கும் போதே எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கஷ்டமாக. சரி நம்ம இப்படி இல்லையே, எதுக்குடா அப்படி வார்த்தை விட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நான் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு மன்னிப்பு கேட்டேன். நான் தப்பு பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கலாம் மாட்டேன், மன்னிப்பு வந்து கேட்டுருவேன். தப்பு பண்ணலைங்கையில் நான் வந்து மன்னிப்பு வந்து கேட்கவே மாட்டேன், தலையில் இருந்தாலும் அந்த மாதிரி. ப்ளஸ் எது கரெக்டோ அது கரெக்டுனா கரெக்டு, தப்புனா தப்பு, அவ்வளோதான். நம்ம வந்து இந்த உலகத்தில் என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற வீடு நம்ம ஆசையாக வந்து போட்டிருக்கிறது செயின் எதுவுமே நம்ம கொண்டு போக மாட்டோம். இந்த வயநாடு விஷயம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எனக்குலாம் அஃபெக்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ் நிரந்தரமே இல்லாத லைஃப் இது வந்துட்டு. அதனால் இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சா பேசலாம், பிடிக்கலாட்டி பேசாமல் இருக்கலாம். ப்ளஸ் என்ன பண்ணுறது, அப்படி பேசாமல் இருந்தாலும் நம்மளை வந்து வாலண்டியராக வந்துட்டு சீன்றதுக்கும் ஆட்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து கண்டுக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இனிமேல் யார் என்ன சொன்னாலும் சரி, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்ட்டு பழையபடி அப்படியே வந்து போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் சொல்லுங்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வந்துட்டு இனிய காலை வணக்கம். இப்போ தான் வந்துட்டு சூரியன் வந்து உதயம் ஆகுது. ஒரு காக்கா வந்துட்டு இங்கிட்டு பறந்து ஓடுது. எங்கள் ஏரியாவில் சரியான மழை. உங்கள் ஏரியாலெலாம் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கா இல்லை பெஞ்சிருக்கா என்னன்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். குட்டீஸ் 2 பேரையும் வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். அது மாதிரி கமெண்ட் வந்து போடுறீங்க, தயவு செஞ்சு பார்த்து போடுங்க. நிறைய பேர்லாம் வந்துட்டு உங்கள் வீடியோவே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. பார்க்கக்கூடாதுங்கிறவங்க ஏன் கமெண்ட் போடுறீங்க? பார்க்காமே போக வேண்டியதானே. ஐயோ தேவையில்லாமல் எதுக்கு டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க? என் வீடியோ பார்த்துட்டு உன் வீடியோலாம் வந்துட்டு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் என்னன்னு தெரியல, அவ்வளோதுக்கு நம்ம மேலே வந்துட்டு கோவமா அப்படிங்கிற மாதிரி. ப்ளஸ் நான் கோவப்படுவேங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ண போகிறேன். ரொம்ப நாள் வந்து ஆசை, அது வந்துட்டு இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு வந்துட்டு நிறைவேறிடும்னு நினைக்கிறேன். அதையும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோடய மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப இறக்க போகணும் அதிகம் உள்ள ஆள். இப்போ கஷ்டப்படும் போது எனக்கு வந்துட்டு ரொம்ப அழுக வந்துடும். அந்த மாதிரி
ரொம்ப பாசக்கார பொண்ணு, ரொம்ப கோவக்கார பொண்ணு, ரொம்ப இறக்க போனால் ஜாஸ்தி, ரொம்ப உண்மையை பேசுவேன். அது வந்து எனக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், மைனஸாகவும் இருக்கும். யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுனா அது எனக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது வந்துட்டு கண்டிப்பாக தெரியும். உங்கள் யாருக்கும் வந்து தெரியாது, அதனால சொல்கிறேன். ரொம்ப வந்து சென்டிமெண்ட்டு, ரொம்ப எமோஷ்னலான டைப்பு. ஏதாவது ஒரு விஷயம் பார்த்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுவேன். சரியான அழுகுனிக்கு நான் இப்போ தான் வந்துட்டு இந்த அளவுக்கு போல்டாக வந்துட்டு பேசுகிறேன். ப்ளஸ் ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இருக்கிறதுனால நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய கற்றுருப்போம் லைஃப்பில். அந்த மாதிரி கற்றுக்கிட்டதில் வந்துட்டு எப்போவுமே அழுதுட்டு அப்படி பயந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்ல போல்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதனால் என்னை பார்க்கும்போது பயங்கர போல்டாக அப்படி தான் வந்துட்டு இருக்கும். அப்படியே இப்போ என்ன சொல்கிறது, பழையாச்சு. ப்ளஸ் இப்போ நான் தனியாக இருக்கிறேன், பிள்ளைங்களை நான் பார்த்துக்கணும், பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலோட கூட்டிகிட்டு வரணும். அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் நான் தான், அதுகளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நான் தான் வந்து செய்யணும். ஹஸ்பண்ட் அங்கே இருக்காங்க, இருந்தாலும் நம்ம வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தனியாக வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல். எல்லாமே வந்துட்டு எல்லா விதமான பிரச்சனைகளையுமே தனியாகவே ஃபேஸ் பண்ணி தனியாகவே ஹேண்டில் பண்ணி தனியாகவே நான் அந்தளவுக்கு இருக்கேன் அப்படின்னா அதுவே வந்து பெரிய விஷயம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் ஒரே பொம்பளைக்குள்ள என் ஃபேமிலிக்குள்ளேயே தான் இருந்தேன், வெளி உலகமே எனக்கு தெரியாது. அப்படி இருந்த நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படிங்கிறது வந்துட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையாக தான் நான் வந்துட்டு நினைக்கிறேன். லைஃப் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய கஷ்டங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. நிறைய லைஃப்பில் அடிபட்டிருப்போம், நிறைய வந்துட்டு ஏமாற்றப்பட்டிருப்போம், நிறைய வந்துட்டு நம்ப வச்சு முதுகில் குத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கடந்து வந்திருக்கோம். வடகம் வந்து பொரிக்கிறேன், வெங்காய வடகம். சரி, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குட்டி மினி விளாக் மாதிரி சின்னமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். மணி ஆயிடுச்சு அஸ்விதா பேசுகிறேன், எந்திரிங்க கிளம்புங்க. வீடியோ எடுத்துட்டு ஒரு பவுல் எடு. நைட்டு செஞ்ச புட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். சீக்கிரம் தட்டடு. கடவுது பாருவி அஸ்விதா, நான் அதெல்லாம் வேற லெவல். அதனால் நான் பேசுகிறனால நான் வந்துட்டு ரொம்ப கெட்ட பொண்ணு அப்படிலாம் நீங்கள் வந்துட்டு நினைக்கக்கூடாது, அதுக்காண்டி சொல்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் நல்லதை பண்ணிவிட்டு கடைசியில் வாங்கி கட்டிக்கிற ஆள். எல்லாருக்கும் நல்லது பண்ணுவேன், கடைசியில் எல்லோரும் நம்மள்கிட்ட நன்மையை வந்து பெற்றுக்கிட்டு கடைசியில் நம்மளை வந்து பிடிக்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. இதுதான் வந்து நடக்கும் எனக்கு. எல்லாருக்கும் உதவி பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உட்காந்து ஒவ்வொன்று ஊழியிடறேன். இதுவே என்னோடய வேலை. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு மனசு கேட்காது யாராவது கஷ்டப்பட்டார். அதனால் எதிரியாக இருந்தாலும் திருப்பி வந்து பேசினா நான் வந்து பேசிடுவேன். வன்மமாக அதை வந்து மனசில் வந்து வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். அதனால் சொல்கிறேன், என்னத்தை கொண்டு வந்தால் எனத்தை கொண்டு போகலாம், எதுவுமே கிடையாது. அதுக்குள்ளே இந்த பிரபஞ்சத்தில் இந்த உயிரை காப்பாற்றுறது படாத வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நம்மளோட தேவைகளை தாண்டி நம்ம இதெல்லாம் பண்ண வேணும். வேறு என்ன பண்ணுறது, நம்ம சாகதையும் போகிறோம், எதுக்கு வீடு கட்டுறோம், வீடு கட்ட வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், அப்படியே இருப்போம்னு இருக்க முடியுமா? ப்ளஸ் நம்மளை நம்பி நம்மளுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, அதுக்கு லைஃப்பை ஓரளவு நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் அதுக தலையெடுத்து அதுக எப்படி அதுக லைஃப்பை பார்த்துக்கிறதோ அதுக கையில் அவ்வளோதான். நம்மளோட கடமையில் செய்வோம், ப்ளஸ் அதுகளோட லைஃப் எப்படிங்கிறது இறைவன் தான் முடிவு பண்ணும். சோறு வெந்துருச்சு, அப்பளத்தை வந்து பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சுங்க. அதுக்குள்ளே இந்த குட்டீஸுகளில் கிளப்புறப்பலையும் போதும் நான். அசிதா கிளம்பிட்டியா? அசிதா இப்படி கத்திக்கிட்டே இருக்கணும், அசிதா கிளம்பிட்டியா, சுபஸ்ரீ கிளம்பிட்டியான்னு. கிளம்பு மணி ஆயிடுச்சுன்னு டயத்தை பார்த்து சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த விளாக் வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்குல்ல, ஏதோ உங்கள்கிட்ட ரியலாக பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நேரில் எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அசிதா மோய் இந்த வரேன். மேடம் ஒரு மேடம் இங்கே வந்துட்டு வீடியோ கட் பண்ண சொல்கிறாங்க, ப்ரெஷ் எடுக்கணுமா அவங்களுக்கு. வீடியோ கட் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு ப்ரெஷ் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. அந்த சின்ன மேடம் எலி மேடம் இங்கே வச்சுருக்கேன். எனக்கு ஒன்று நேரம் கொதிக்க இருக்குது. இந்த கையில் வந்து இது நான் சத்தியமா நான் கையை விட்டு எடுத்து கொடுக்குறதுக்கு சாதம் ரெடி. நீ ஒரு மணி நேரமாக சொல்கிற குளிக்கிறேன், ஆனால் குளிச்ச மாதிரியே தெரியலை. போகிற வர போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். எப்போதான் கிளம்ப போறீங்களோ தெரியலை. இன்றைக்கி வந்துட்டு முட்டை குழம்பு, ஏன்னா அதுதான் வந்து ஈஸியாக வேலை முடியும். நல்ல வேலைக்கு முட்டை இருந்துச்சு, இல்லாட்டி இன்றைக்கி அவ்வளோதான். தயிர் சாதம்,
இந்த அப்பளத்தை வச்சு ஊறுகாய் வச்சு கொடுத்துருப்பேன். பிள்ளைங்களை வந்துட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு முட்டை குழம்பு, சாதம், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வடகம் வந்து பொரிச்சு கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு சாப்பிட போகிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.